இது உங்கள் தமிழ் பகுப்பாய்வு சேனல். நான் உங்கள் கோகுல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதோட சீரியஸ் பார்த்துட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எந்த விதமாக பண்ணலாம், அதில் வந்து நம்ம ஒரு 3 பிளாட்ஃபார்ம் எடுத்து அது மூலிமா எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாக் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அது மூலிமா எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், சிம்பிளாக எப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம், வேர்ட்ப்ரெஸ் வச்சு டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதுக்கு முன்னாடி பார்த்துக்குவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இது மொட்டை பார்ட்டியுமே வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு ஃபுல்லாக வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தயவு செஞ்சு மொத்த பார்ட்டியும் வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அந்த வேர்ட்ப்ரெஸ் இதில் இருந்தாவது பாருங்கள். நடுவில் பார்க்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ளக்கின்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த வேர்ட்ப்ரெஸ் இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு வெப்சைட்டுக்கு மஸ்ட்டாக தேவைப்படுற ஒரு சில ப்ளக்கின்ஸ் என்னென்ன அதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். அடுத்து நான் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்றது வந்து நான் என்னென்னு சொல்லியிருந்திருப்பேன். இல்லை நான் சிம்பிளாக போஸ்ட்டுன்னு என்னென்னு சொல்லிடுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதில் எடுத்திங்கன்னா இங்கே நிறைய காமிக்குது பாருங்கள். இந்த இப்போ இவங்களுக்கு நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க, இவங்களுக்கு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த தமிழ் போல்டுன்னு இருக்குது. இவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு நாலேஜ் இருந்திருக்கிறதுனால அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு தமிழ் பிளாக் சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு போஸ்ட்டு. இதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் ஒரு போஸ்ட். நீங்கள் உங்களோட வெப்சைட் டெவலப் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அதை பற்றி தேடலில் இருந்திருப்பாங்க. அந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த கூகுள் மூலிமா வந்து இன்டர்நெட் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் போட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறீங்க. ஜஸ்ட் இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். இந்த போஸ்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணியாச்சு. நார்மலாக வெப்சைட்டில் என்னென்ன இருக்கும் எல்லாமே பார்த்தியாச்சு. இப்போ வந்து அந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டேரெக்டாகவும் கொடுக்கலாம். டேரெக்டாக ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் நியூ பேஜஸ்க்கு போயிடும். அதில் போயிட்டீங்க, அதை ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது இப்படி தான் இருக்கும் அந்த பேஜ். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி நம்ம போட்ட போஸ்ட்டு தான். அதே உங்களுக்காக வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி எழுதின கண்டென்ட் இது மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணுறது நம்ம பேசிக்காக எடுத்துக்குவோம். இது வந்து எட்டிங். இந்த எட்டிங் தான் வந்து நீங்கள் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னால் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு எட்டிங் கொடுத்துருப்பீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் இதெல்லாம் எட்டிங், நார்மலாக அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் வந்து அதுக்கான இமேஜஸ், அப்புறம் வந்து அதுக்கு நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ ஆட் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதோட யூஸ்ஃபுல் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து அதோட மெரிட்ஸு டிமெரிட்ஸு அதை எப்படி யூஸ் பண்ணலாம், பேசிக்காக இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இது பிஸ்னஸ் ஐடியாஸாக இருக்கலாம், இல்லை ட்ராவலில் பற்றி எழுத போகிறீங்கன்னா ட்ராவல் இன்ஃபர்மேஷன், ஃபுட்டை பற்றி எழுத போகிறீங்கன்னா ஃபுட் இன்ஃபர்மேஷன், ஒரு ரெசிபிஸ் எழுத போகிறீங்கன்னா அந்த ரெசிபி இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம். இதில் 2 விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எழுத போகிற கண்டென்ட் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். எதிலேருந்தும் நீங்கள் காப்பி பண்ணிடக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிச்சல, இதிலேருந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் தான் வந்து அது வந்து எஸ்சிஓவில் ரேங்க் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதனால் வந்து யார் கண்டென்ட்டையுமே காப்பி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து படிக்கலாம். நம்ம இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே வந்து படிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் ரெசிபி எழுத போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபுட் ரெசிபி அது ரிலேட்டடாக வந்து யார் போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களதெல்லாம் படிக்கலாம். பட் உங்களோட கண்டென்ட் யூனிக்காக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 600 to 800 வேர்ட்ஸ் மொத்தமாக இதில் இருக்க லெட்டர்ஸ் வந்து அவ்வளோ வேர்ட்ஸ் வர மாதிரி கவர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து காப்பிரைட்ஸ் இமேஜஸாக இருக்கணும். அதுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சல், நீங்கள் கூகுளில் போட்டாலே நிறைய காப்பிரைட்ஸ் இமேஜஸ்லாம் வந்துடும். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அங்கேருந்து இமேஜஸ் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம்.
ஃபோட்டோஷாப் மூலியமாகவும் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன்லேயே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இமேஜஸை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ உங்கள் கண்டென்ட், இப்போ கண்டென்ட்னால் வந்து நீங்கள் ரொம்ப இதுக்கு வந்து புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தெரியாதது அதோட ஒரு படி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தாலே அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுட் ரெசிப்பியே வச்சுருக்கீங்களேன், ஃபுட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியாது. உங்களுக்கான பிரியாணி தெரிஞ்சிருக்கு, அதை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். அதில் வந்து நீ இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பிரியாணி செய்யணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது, அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க. இப்படி வந்து போஸ்ட் எழுதி ஷேர் பண்ணுறீங்க. இதில் வந்து நேற்று ப்ளகின்ஸை பற்றி பார்த்துருப்போம். இது வந்து நார்மலாக ஒரு போஸ்ட் எழுதுறது, இதுதான் வந்து ஹெட்லைன்ஸ், ஹெட்டிங், இதுதான் வந்து அந்த ஹெட்டிங்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் எழுதிட்டீங்க. நான் வந்து நிறைய ப்ளகின்ஸை பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன், போஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிற ப்ளகின். அதில் முதல் ப்ளகின் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் மேத் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ளகின்னு, ரேங்க் மேத் எஸ்இஓ. இந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓவில் வந்து நீங்கள் வந்து ரேங்க் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் இங்கே டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் பேஜில் ஷோ ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக கண்டென்ட் எழுதுறது ரொம்ப, அதை விட முக்கியம் வந்து அதை வந்து நம்ம வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறோன்றது முக்கியம். இவங்கெல்லாம் வந்து இதை வந்து பர்ஃபெக்டாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து இவங்க பேஜஸ் வந்து ஃபஸ்ட்டில் ஷோ ஆகுது. அதுக்காக யூஸ் ஆகிற ப்ளகின் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 100 out of 72 இதுமாரி காமிக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ்னால் வந்து மக்கள் வந்து எதை டைப் பண்ணுறாங்க. இப்போ கூகுளில் போயிட்டு நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன் தமிழ்னு கொடுக்குறேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன், டுட்டோரியல் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்கள் கண்டென்ட்டுக்கு இதெல்லாம் ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் கீவேர்டாக கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டைப் பண்ணாங்கன்னா உங்கள் கண்டென்ட்டும் வந்து நிற்கும். அதுதான் வந்து நம்ம இதில் இந்த நம்ம எழுதியிருக்க கண்டென்ட்டில் எது ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ் நம்ம சொன்னால் தான் தெரியும் அதுதான் ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ்ன்னு. இதில் வந்து நம்ம ஒரு 5-6 கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக வந்து யாராவது சர்ச் பண்ணுறாங்க, ஜஸ்ட் கூகுளில் வந்து மொத்தத்தையெல்லாம் போய் சர்ச் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறது சிம்பிளாக சர்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ட்ராவல், ஊட்டி இப்போ ஒருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க ஏதாவது ஒரு பிளேஸஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். ஊட்டியில் ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் ஊட்டி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சிம்பிளாக போட்டு சர்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஊட்டியை பற்றி அந்த வாட்டர் ஃபால்ஸை பற்றி எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் நேம்லாம் போட்டிருக்கணும். போட்டால் தான் அவங்க சர்ச் பண்ணும்போது கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேஜஸை கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸு. இதில் இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இதெல்லாம் ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸு டைட்டிலில் இருக்கணும். டைட்டில்னால் வந்து இது ஒரு டைட்டில், இதுதான் டைட்டில். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் கொடுத்துருக்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூஆர்எல். இதிலே பார்த்தீங்கன்னா வந்து எடிட் ஸ்னிப்பெட்ஸ்னு இருக்குது பாருங்கள். எடிட் ஸ்னிப்பெட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளில் எப்படி ஷோ ஆகும் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்களோட போஸ்ட் எப்படி ஷோ ஆகும்னு இதில் காமிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில், இதுதான் டைட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது. நம்ம டைட்டில் எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்களா நான் இயரை வந்து எடிட் பண்ணோன்னே இயர்லாம் கட் ஆகுது. உங்களுக்கு என்ன மாதிரி டைட்டில் வைக்கணுமோ வச்சிடணும். ப்ளஸ் வந்து இந்த பர்மா லிங்க்குன்றது வந்து இங்கே காமிக்குது பார்த்தீங்களா ஒரு லிங்க்கு, இந்த லிங்க்கையும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து அந்த கீவேர்ட்ஸில் வர மாதிரி ஒரு தெரியாத ஒருத்தவங்க வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு நார்மல் பர்சன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதை எப்படி நீங்கள் டைப் பண்ணுவீங்க, டைப் பண்ணி கூகுள்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்கள்ல, அதுதான் கீவேர்ட்ஸு. அந்த தான் நீங்கள் எடுக்கணும். கீவேர்ட்ஸுக்குன்னு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, எப்படிலாம் கீவேர்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் சிம்பிளாக வந்து இதை பற்றி நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்க. வெளியே இருக்கவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இதை பற்றியே படிச்சுட்டு இதுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன், சின்ன டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டே உள்ளே போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணுமே இம்பார்ட்டன்ட். இதில் இவங்க கொடுத்துருக்க ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து இந்த ரேங்க் மேத் எஸ்இஓவில் வந்து என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ண ஆல்ரெடி வந்து இந்த ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆல்மோஸ்ட் ஒரு 80+ இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜஸ் வந்து ஒரு 10 பேஜுக்குள்ளே வந்து கூகுளோட ஒரு 10 பேஜுக்குள்ளே வந்து ஷோ ஆகிற அளவுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றுலேயும் வந்து 2 விதமான லிங்க் இருக்கணும். ஒன்று வந்து இன்டர்னல் லிங்க்கு, இன்னொன்று வந்து அவுட்டர் லிங்க்கு.
என்ன லிங்க் இன்டர்னல் லிங்க்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது கண்டென்ட் எழுதியிருப்பீங்க. நான் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் எழுதியிருக்கேன். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு ப்ளஸ் வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் எழுதியிருப்போம். இந்த கண்டென்ட்டு இந்த லிங்க்கு இப்போ நீங்கள் கொடுத்துருக்க போஸ்ட்டும் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்க போஸ்ட்டும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்முக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இருக்குன்னா அதுக்கான லிங்க்கை நான் கொடுத்து வச்சுருப்பேன். யாராவது வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக அதில் போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த இன்டர்னல் லிங்க் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் லிங்க்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டோட லிங்க் நீங்கள் கொடுக்கணும். இந்த அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் நான் சொல்லியிருந்திருப்பேன். இது மூலியமாக இதெல்லாம் வந்து நிறைய நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த நெட்வொர்க்ஸோட லிங்க்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இன்டர்னல் லிங்க்ஸ் நான் கொடுக்காதனால இன்ட்டு மார்க் காமிக்குது பாருங்கள். அப்புறம் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ்னால் வந்து வெளியே உங்கள் வெப்சைட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த லிங்க்கில் இருக்க வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் ஒரு போஸ்ட்டில் கவர் பண்ண முடியாது. அதனால் வந்து இன்னும் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வேறு ஒரு வெப்சைட்லேருந்து அவங்களோட லிங்க்கை கொடுத்து அவங்க அது மூலியமாகவும் நீங்கள் பார்க்க வைக்கலாம். இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரேங்க் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்களே முழுசாக எல்லாருக்குமே சொல்லி புரிய வச்சிட முடியாது. ஒரு சில இன்ஃபர்மேஷனை வேறு இடத்துல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லிட்டீங்க, நான் சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுக்குற வெப்சைட்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றுக்கு சிம்பிளாக வந்து அவங்க வெப்சைட் லிங்க்கை தான் கொடுக்க முடியும். அவங்களோட கண்டென்ட் என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸுக்கு வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் கொடுக்குற வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து என்னோட போஸ்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, இதை கிளிக் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிடும். இதெல்லாம் ஒரு பேசிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால ஒரு 500லேருந்து 800 வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்க, நாங்கள் 500 தான் எழுதியிருக்கு. அங்கே வந்து இன்ட்டு காமிக்குது பாருங்கள். இதுமாரி வந்து இது எல்லாத்தையும் கவர் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ரேங்கிங் வந்து 100க்கு வந்து 80க்கு மேலே வரும். 80க்கு மேலே வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ரேங்க் மேத் எஸ்இஓ யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்கன் லிங்க் செக்கர்னு ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நான் இப்படி வந்து இதெல்லாம் வந்து ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கிறது வேறு ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு. இன்கேஸ் அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து இந்த போஸ்ட்டை படிச்சு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணவங்களுக்கு வந்து 404 எரர் காமிச்சிடும். அப்படி காமிக்கும்போது வந்து உங்கள் ரேங்கிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு தெரியாது இது ஒர்க் ஆகுதா இல்லையா, நீங்கள் போஸ்ட்டு போட்டு போயிடுவீங்க. அதை வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் வந்து அந்த ப்ரோக்கன் லிங்க் செக்கர் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இன்டர் லிங்க்குக்கு வந்து நான் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் விஸ்பர்னு ஒரு பிளக்கின் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லிங்க் விஸ்பரில் காமிக்குது பார்த்தீங்களா. லிங்க் விஸ்பர்னு என்னென்னா வந்து நீங்கள் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது போஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட போஸ்ட் இந்த போஸ்ட்லேயே கொடுக்கலாம். அது என்னென்ன போஸ்ட்டுன்றதை உங்களை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கான யூஸ் பண்ணுற பிளக்கின் தான். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் வந்து லிங்க் கொடுக்கவே இல்லை, இதிலே காமிக்குது பாருங்கள் 7 பெஸ்ட் வே டு மேக் மணி. இதில் வந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். அதனால் வந்து இதில் காமிக்குது எனக்கு. நான் இந்த லிங்க் எடுத்துகிட்டு எங்கேயோ ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இதை கிளிக் பண்ணாங்கன்னா இதோட கண்டென்ட்டை போய் யாராவது படிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகிற பிளக்கின் தான் இது. இதெல்லாம் வந்து இது மூணுமே வந்து ரொம்ப பேசிக்கான பிளக்கின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எழுதிடுறீங்க. எழுதுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் நார்மலாக டைப் பண்ணி எழுதுறது தான், வேர்டில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணோன்னா அந்த எங்கே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜின்னு டைப் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்துடும். அப்புறம் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து அதில் ஆட் பண்ண போகிறீங்கன்னா யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்துடும். யூடியூப்பை கிளிக் பண்ணி அந்த லிங்க் அதோட வீடியோட லிங்க்கை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம். அதில் வந்து இமேஜஸ் வந்து காப்பிரைட்ஸ் இமேஜஸாக இருக்கணும். கண்டென்ட் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் எழுதியிருக்க கண்டென்ட் எங்கே ஒன்றாலும் நம்ம அந்த கண்டென்ட்டை படித்து ரீடைப் பண்ணி எழுதலாம். பட் அதை நீங்களாக டைப் பண்ணியிருக்கணும், உங்களோட ஓன் வேர்ட்ஸாக இருக்கணும். நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணுன்ற அவசியமே கிடையாது, தமிழ்லையும் எழுதலாம். தமிழுக்கும் ஒரு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறது சிம்பிள். இதை வந்து நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்ட்டில் முக்கியமான விஷயம் இந்த ரேங்க் மேத் எஸ்இஓ நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட்டில் முக்கியமான என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு இங்கே கேட்டகரின்னு இருக்கும். கேட்டகரியில் நீங்கள் எழுத போகிற போஸ்ட் எந்த கேட்டகரியில் வருதுன்றதை நீங்கள் வந்து ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து டைப் பண்ணிடலாம். ஏன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய போஸ்ட் எழுதுவீங்க. இப்போ ட்ராவல்னு நான் இங்கே கொடுத்துருந்தேன்னா ட்ராவல் ரிலேட்டடாக வர போஸ்ட்டெல்லாம் அந்த கேட்டகரி
கேட்டகரியில் போட்டு வச்சிடலாம். இது எங்கன்னா வந்து நம்மளோட வெப்சைட்டில் கேட்டகரியில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பீங்க, அதோட ரிலேட்டடான டேக்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஷோ ஆகும்போது அது வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இமேஜ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் தான் வந்து உங்களோட போஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். எப்படி ஷோ ஆகும்னு இருங்க, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இல்லை இதிலே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரீவியூ கொடுத்துட்டு நான் ப்ரீவியூ இன் நியூ டேப் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த போஸ்ட் வந்து எப்படி வந்து வரவங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னு காமிக்கும் இதில். ஸோ நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற இமேஜ் தான் வந்து கூகுளில் வந்து உங்கள் பேஜஸில் வந்து இந்த கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ண உடனே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு இந்த இமேஜ் முதல்ல வருது பாருங்கள். நிறைய பேர் வந்து இமேஜை பார்த்துட்டு அந்த கண்டென்ட்டை படிக்க வருவாங்க. ஸோ அந்த இமேஜ் வர வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே கொடுக்குற இமேஜ் தான் வந்து இந்த போஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். மெயினாக ஷோ ஆகிறது டிஸ்பிளேட் இமேஜ். இப்போ வந்து தம்ப்நெயில்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுமாரி தான் அது கிட்டத்தட்ட. இது வந்து பெருசாக இதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மேஜரான விஷயங்கள் இதெல்லாம். அப்புறம் பிளாக்ஸில் போயிட்டுனா ஒன்றுமே கிடையாது. பிளாக் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணுறீங்க, இந்த லைனை ஃபுல்லாமே வந்து இந்த ஒரு பிளாக்னால் வந்து அந்த கண்டென்ட்டோட விசிபிலிட்டி ப்ளஸ் வந்து அந்த கண்டென்ட்டோட தீம் எப்படிலாம் இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணுறது. சிம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதோட கலர் மட்டும் மாறணும், அந்தமாரி விஷயத்துக்கு இது வந்து போல்டாக இருக்கணும், அந்தமாரி விஷயத்துக்கு வந்து போல்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்சஸ்லாம் நம்ம இதில் போய் பண்ணிக்கிறது. ஸோ இதுக்காக வந்து யூஸ் ஆகுது. கலர் செட்டிங்ஸில் போய்ட்டு எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னா இது ஃபுல்லாமே மாறும் கலர். ஸோ இந்தமாரி விஷயத்துக்காக தான் வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. சிம்பிளாக ஒரு கண்டென்ட் இது தான். இப்படி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து இப்படி தான் வரும். உங்கள் வெப்சைட்டில் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அந்த ஃபியூச்சர் இமேஜஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ப்ளஸ் வந்து நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், யூடியூப் வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து போட்டாங்கன்னா டேரெக்டாக யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டோட டீட்டெயில்ஸு. மறுபடியும் சொல்கிறேன், அந்த கண்டென்ட் நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுத போகிறீங்கன்னா அந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அதோட நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் போதும். மற்றவங்கள விட அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு படி அதிகமாக தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக கண்டென்ட் எழுதுறது. இப்படி தான் வந்து நம்ம கண்டென்ட் எழுதணும். இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு. இது மூலிமா வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, கண்டென்ட்டும் ரெடி, வெப்சைட்டும் ரெடி பண்ணியாச்சு, போஸ்ட்டும் போட்டாச்சு. இது மூலிமா நம்ம எப்போ ஏர்ன் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு உங்கள் கொஸ்டின் வரும். இப்போ நான் இதிலே பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ன்னு ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். இப்போ வந்து பெஸ்ட் அஃபிலியேட் நெட்வொர்க்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சிஜே அஃபிலியேட்டு, அப்புறம் கமிஷன் ஜங்ஷனு, இவங்களாம் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸை கொடுக்குறவங்க. இதேமாரி நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, ஃபுட்டு பேஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரிவ்யூ பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு ட்ராவல் விளாக் எழுதுறீங்க, ஒரு ஹோட்டலை பற்றி நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் விளாக் எழுதுறீங்கன்னா ஒரு ஹோட்டலை வந்து அந்த லொக்கேஷனில் வந்து ஒரு ஹோட்டலை ரிவ்யூ பண்ணுறீங்க. அப்படி ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா அந்த ஹோட்டலோட லிங்க் எடுத்து வந்து நீங்கள் உங்கள் கண்டென்ட்டில் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருக்கவங்க அந்த ஹோட்டலோட லிங்க் கிளிக் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு ரூமை புக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஜஸ்ட்டு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிம்பிளாக எப்படி எடுக்கிறது, அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சீரீஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் கண்டென்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது, இது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண மட்டுமே அது இதில் வந்து கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இல்லை கண்டினியூஸாக வந்து இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். இவ்வளோ தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நினச்சிட்டு இருந்திருப்போம், இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான விஷயமா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எடுக்கலாம் நாட் ஓன்லி நிறைய எல்லாத்துக்குமே ஒரு சின்ன விஷயம் எது எடுத்தாலும் வந்து அஃபிலியேட் மார்க்கெட் ப்ளகின்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலோட கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸை வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். எல்லாமே ஒரு ஹெல்மெட்டை, ஒரு பைக்கை பற்றி, ஒரு லேப்டாப்பை பற்றி எல்லாத்துக்குமே வந்து அஃபிலியேட் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.